ஆத்ம நமஸ்காரம். சென்னையில் ஒரு விழா நடந்தது. அந்த விழாவுக்கு போவோமா வேணாமான்னு இரு மனசோடு இருந்தேன். அப்போ நம்மளுக்கு பாடல் வழியாக தான் மெசேஜ்கள் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அந்த பாடல் வரிகள் விழுகுது. அப்போ நம்ம யோசனை பண்ணுறோம், சரி ரைட்டு, அப்போனா நம்மளை போக சொல்லிட்டாங்க போல். அப்போ மேடையில் பேச சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக கிளம்பி போயாச்சு. அது ஒரு பிரம்மாண்டமான விழா. அப்போ நம்ம நண்பர் கருணாமூர்த்திகிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் மேடையில் பேசணும், அதுக்கான தகவலை நீங்கள் அங்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டு. உடனடியாக அவர் அந்த தகவலை அங்கே கொடுத்துட்டாரு. அப்போ ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க, என்னைய கூப்பிடவே இல்லை. ஆப்போசிட்டில் நான் பேசுகிறத வீடியோ எடுக்கணுன்றதுக்காக அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மேடை நிகழ்வே முடிஞ்சு போச்சு. அப்போ நான் கேட்டேன், என்னங்கய்யா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும்னு சொன்னீங்க, இப்போ எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க, மேடையை விட்டு கீழே இறங்கவா அப்படின்னு கேட்டேன். அடுத்த செகண்டே ஒருத்தர் வேகமாக வந்தார் மேடைக்கு. உணவு தயாரிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது, விரட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1 hour ஆகும், மேடை பேச்சை மறுபடியும் துவங்குங்கன்னு சொல்கிறார். இப்போ சாமி அவருடைய வேலையை காமிச்சிட்டாரு. இனி அடுத்த வேலை யாருடைய வேலை? நம்ம வேலை. நான் உடனே எந்திரிச்சு போய் சம்மந்தப்பட்டவரை பார்த்து, அண்ணா நான் பேசணும். அப்படியா, பேசணுமா? சரி பேசுங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. அது ஒரு அருமையான உரையாடலாக அது அமைஞ்சது. பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபை அது. ஒரே ஒரு அம்மா மட்டும் என்னைய அழைச்சி அருமையாக பேசுனீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் விசாரிக்கிறேன், அந்த அம்மா யாருன்னு விசாரிக்கிறேன். சாமியோடைய மடியில் குழந்தையா இந்த அம்மா உட்காந்துருந்த அம்மா, அந்த அம்மா பேர் மீனாட்சின்னு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், யார் போய் பேச சொன்னால், பேசுகிறதுக்கு யார் ஏற்பாடு பண்ணால், பாராட்டுன்றது யார்? அத்தனை 1000 பேர் இருக்காங்க, அந்த ஒரே ஒரு ஆள், அது சாமி மடியில் உட்காந்துருந்த அந்த ஒரு ஆள் கூப்பிட்டு நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னா, இந்த கனெக்டிங்கை கணக்கெடுக்க தெரியணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் அப்படியே கோயில் மாடு மாதிரி தெரிய வேண்டியதுதான். இப்போ சமீபத்தில் ஒரு தம்பியோடைய இடத்துக்கு அவங்க ஒரு விஷயமாக கிளம்பி அவரை பார்க்க போகிறோம். பார்க்க போனால் எப்பயும் அந்த மாதிரி வெளியே கிளம்பும்போது அனுமதி வாங்கிட்டு தான் கிளம்புவேன். நான் மறந்துட்டேன். உடனடியாக காரில் பயணம் மேற்கொண்டாச்சு. அங்கேயும் தகவல் சொல்லியாச்சு, வர்றோம்னு சொல்லியாச்சு, அங்கேயும் ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே பயணமும் போய்கிட்டு இருக்கு. ஆஹா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? பயணத்தை ரத்து பண்ணால் இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறவங்க கோவிச்சுக்கிடுவாங்க, அங்கே எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறவங்களும் கோவிச்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. சாமிக்கிட்டேயே மறுபடியும் பாரத்தை போட்டேன். ஐயா, இந்த மாதிரி தெரியாதனமாக நான் அனுமதி வாங்காமல் கிளம்பிட்டேன், எப்படியாவது இந்த பயணத்தை டம்மி பயணமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, நாங்கள் போய் சம்மந்தப்பட்டவரை போய் பார்த்தாச்சு. பார்த்த உடனேயே அடுத்து என்னங்கயான்னு கேட்குறாரு. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் போகலை. ஐயா, ஃபோன் போகலை, டவர் இல்லை போல், ஃபோன் போகலை அப்படின்னு புலம்புறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு ஃபோன் போட்டு,
இந்த ஃபோனை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுங்கன்னு சொல்கிறதுக்காக இன்னொரு ஆளுக்கு ஃபோன் போடுறாரு. அவருக்கும் ஃபோன் போகலை. அப்போ என்னன்னு விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி வோடாஃபோன் ஃபுல்லாகவே டவர் கிடைக்கலையாம், யாருக்குமே கிடைக்கலையாம் அப்படின்னு தகவல் சொல்கிறாரு. சரியா, அப்போ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். இப்போ கர்நாடகா ஸ்டேட்டில் நம்ம ஆசிரமத்துக்கு எதிராக ஏதோ சில பேர் கிளம்பிட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு. சாமி, என்ன நடக்குது? அதை கேள்விப்படும் போதே மனசுக்கு கஷ்டமாக இருக்கியா? என்ன நடக்குது அப்படி? அப்போ என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்னா, இருப்பும் நெருப்பும் நம்ம கையில். யார் என்ன பண்ணி என்ன பண்ண முடியும்? இருப்பும் நெருப்பும் நம்ம கையில். யார் என்ன பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆன்சர், அங்கேருந்து ஆன்சர் வருது. அப்போ இதுக்கு தான் நம்ம எப்பயும் சொல்கிறது, பயிற்சியை பிடிக்காதீங்க, பயிற்சியை உருவாக்கணுவரை பிடிங்க. மருந்தையும் வைத்தியனையும் பிடிக்காதீங்க, மருந்தை உற்பத்தி பண்ணவனை பிடிங்க. இந்த டைரக்ஷன் தான் தெரியணும். இப்போ கேரளாவில் இருந்து ஒரு அண்ணா திரைப்பட டைரக்டர்னு சொல்லி லைனில் வந்தாங்க. ரொம்ப நாள் இருந்த டவுட்டை என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு, இந்த டவுட்டு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சியா மனசில், உங்கள் வீடியோவில் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது, அது சம்மந்தமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த விஷயத்தை தான் நீங்கள் பிடிக்கிறது, பயிற்சியை பிடிக்காதீங்க, பயிற்சியாளனை பிடிங்க, மெய்யை பிடிங்க, உயிரை பிடிங்க. மையத்தை பிடிங்க, எல்லாம் தனக்குள் அடங்கிடும். ஆத்ம நமஸ்காரம்.